கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் முடிஞ்சதும் எல்லாருக்கும் ஆட்டு பிரியாணியா? தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும்னு சொல்லி சொன்னேன். இப்பதான் நியூஸ்ல வந்துச்சு மட்டன் பிரியாணியாம. இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பிரச்சாரத்துல கலக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தீவிர பிரச்சாரத்துல இறங்கிட்டாரு. சத்தியமா அடிச்சு சொல்றேன், இந்தியா லெவல்ல ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டரா வரப்போறாரு. தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி உட்பட 40 பேர் திமுக கூட்டணி ஜெயிக்க போகுது. தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துருச்சான், அதனால திமுக தூக்கம் வராம தவிக்குதுன்னு அவர் பேச போக நெத்தி அடி பதில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. உண்மையில தன்னுடைய ஆட்சி முடிய போகுதுன்னு பிரதமர் மோடிக்கு தான் தூக்கம் வரல. அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பயம் அவருடைய முகத்திலையும் கண்ணிலையும் நல்லா தெரியுது. சொந்த கட்சி பெண் நிர்வாகிக்கு இப்படி பாலியல் தொந்தரவு கொடுக்கிற நபருக்கா மக்களவை தேர்தலில் போட்டியிட சீட்டு கொடுக்கணும்னு இப்ப அந்த கட்சிக்குள்ளேயே முணுமுணுப்பு எழுந்திருக்குது. அதாகப்பட்டது மகாஜனங்களே. சார், மனசுக்கு பிடிச்ச இடத்துல தான் இருக்கேன். நீங்க சொன்னது இங்க ஒர்க் அவுட் ஆகுது. மனசுக்கு பிடிச்ச இடமா? சின்ன பசங்க விளையாடுற இடத்துல இவனுக்கு என்ன வேலை? ஏங்க, நீங்க என்ன சின்ன பையனா? உங்களுக்கு என்ன இங்க வேலைன்னு அவன் திருப்பி கேட்டா என்ன பண்ணுவீங்க? நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. அதனால தான் டாக்டர் சொன்னபடி இந்த மாதிரியான ஜாலியான இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது தம்பி. எந்த டாக்டரை பாத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏங்க, நீங்க என்ன பிரதமர் மோடியா தூக்கம் வராம தவிக்கிறதுக்கு? என்னது, பிரதமர் மோடி தூக்க வராம தவிக்கிறாரா? ஆமாங்க, தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துருச்சான், அதனால திமுக தூக்கம் வராம தவிக்குதுன்னு அவர் பேச போக நெத்தி அடி பதில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. திருச்சியில பிரச்சாரத்தை துவக்கினப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினது தானே, தமிழகத்துல பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகமாகி விட்டதால திமுகவினருக்கு தூக்கம் வரல அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. உண்மையிலேயே தங்களது ஆட்சி முடிய போகிறது என்று கருதுவதால் அவருக்கு தான் தூக்கம் வரல அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செமையா பேசியிருக்காரு. தேர்தல் என்பதால் பிரதமர் இப்போது இந்தியாவிலே இருக்கிறார். அதனால்தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு. இல்லைன்னா பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் இருப்பாரு. சமீபத்தில் சேலத்தில் உரையாற்றின பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாகிவிட்டதால் திமுகவினருக்கு தூக்கம் வரல அப்படின்னு பேசியிருக்கிறாரு. உண்மையில தன்னுடைய ஆட்சி முடிய போகுதுன்னு பிரதமர் மோடிக்கு தான் தூக்கம் வரல. அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பயம் அவருடைய முகத்திலையும் கண்ணிலையும் நல்லா தெரியுது. கரெக்டுங்க. பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவாங்கன்னு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்துல தொடர்ந்து பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த பிரதமர் மோடி தமிழகத்துக்கு செய்த சிறப்பு திட்டம் என்று ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா? சென்னை தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு என்ன செய்தீர்கள்? ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டவில்லை? இதற்கெல்லாம் பிரதமர் மோடியிடம் பதில் இல்லை. மக்களின் பிரச்சனைகளை மறைக்க தேவையில்லாத விஷயங்களை பேசி திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார். தேர்தல்களின் போது பாஜக நடத்தும் கபட நாடகங்களை மக்கள் யாருமே நம்ப மாட்டார்கள் அப்படின்னு செம்மையா பேசியிருக்காரு. சென்னை தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு ஏன் நிதி தரலன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் கட்டலன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, எதுக்காவது அவர்கிட்ட சரியான பதில் இருக்கா? அவருடைய தோல்விகளை மறைக்க, மாநில உரிமைகளை பறிக்க, அதை மறைப்பதற்காக தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி திசை திருப்புகிறாரு. இனி தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நம்ப மாட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயங்கர ஸ்டைலா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தஞ்சாவூர்ல வாக்கிங் போயிட்டே பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயங்கர குஷியாகி முதல்வர் கிட்ட செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காங்கப்பா. ஆனா பிரதமர் மோடிக்கு என்ன செஞ்சு ஜெயிக்க போறோங்கிறதுல பயங்கர கன்ஃபியூஷன். அதான் ஒன்னொன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உதவி பண்றதுக்காகவே அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு வராருன்றதுனாலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர்னு கூட பொருட்படுத்தாம தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணிருக்கு.
இதுக்குதான் கடுமையான கண்டனங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பிக்கிட்டு இருக்கே. இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் சேர்ந்தது முதற்கொண்டு அவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் விரோத மோடி ஆட்சி விரைவில் அகற்றப்படும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு. சார், எனக்கு ஒரு டவுட். பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல தவறுகளே நடக்கிறது இல்லையா? பாஜக முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் புனிதர்கள்னு அமலாக்கத்துறை முடிவு பண்ணிருச்சா? தம்பி, இதுக்கு பேரு தான் அதிகார துஷ்பிரயோகம். இதை பத்தி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது இப்படித்தான் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு பாஜக தலைவர் மீது கூட விசாரணையோ கைது நடவடிக்கையோ இல்லை என்பதில் இருந்தே அவர்களின் அதிகார அத்துமீறலும் ஜனநாயக சிதைப்பும் அப்பட்டமாகிறதுன்னு தெரிவிச்சிருக்காரு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி முதல்வர்கள் வேண்டுமென்றே குறிவைக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். அதே நேரத்தில் சிபிஐ, அமலாக்கத்துறை ஆகியவற்றால் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் பாஜகவில் இணைந்த பிறகு தண்டிக்கப்படுவதில்லை. அதோடு முறைகேடுகளை தொடரவும் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஜனநாயகத்தின் மீதான மூர்க்கத்தனமான அப்பட்டமான தாக்குதல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்குறுதியை நிறைவேற்றாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை கூட கைது செய்யக்கூடிய அடாவடித்தனமான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கு பாஜக அரசாங்கம். ராமேஸ்வரத்துல மீனவர்கள் போராட்டம் நடத்தி மக்களவை தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்றது பிரதமர் மோடிக்கு அதுல விழுகாது. ஏன்னா ஒன்னு அவர் பிரச்சாரத்துல இருப்பாரு, இல்ல இங்கே வெளிநாட்டுக்கு பயணம் போயிருப்பாரு. இந்த மாதிரி சாமானிய மக்களுடைய பிரச்சனைய அவரால் புரிஞ்சுக்கவே முடியாது. அதையெல்லாம் மோடியோ இல்ல பாஜக அரசாங்கமோ கண்டுகிட்டதாவே தெரியலையே. பாஜக ஆட்சிக்கு வந்தா மீனவர்களுக்கு அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு வாய் சவடால் விட்ட பிரதமர் மோடி இப்ப வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. அண்ணாமலைஜியாவது இங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் இந்தியர்கள் தான் பிரதமர் மோடிக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வச்சா நல்லா இருக்கும். ஏன்பா, யாராவது எழுதி கொடுத்தா தப்பு தப்பா தமிழ் கவிதையும் திருக்குறளையும் பேசிட்டு போவாரு. தமிழர்கள் மேல உள்ள அன்பு அவருக்கு அவ்வளவுதான். ரோடு ஷோ காட்டுறதுக்கும் அரசாங்கத்து விழால அரசியல் பேசுறதுக்கும் தான் அவருக்கு தெரியும். மீனவர்கள் வேதனை, விவசாயிகள் வேதனை இதெல்லாம் புரியாதுப்பா. கோயம்புத்தூர்ல நம்ம அண்ணாமலை போட்டியிடுறாருல, அவரை கலாய்க்கிற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதும் ஆட்டு பிரியாணி போட போறதா ஒருத்தர் சொல்லி இருக்காரு, தெரியுமா? கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் முடிஞ்சதும் எல்லாருக்கும் ஆட்டு பிரியாணியா? என்னங்க சொல்றீங்க? ஓஹோ, டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னதை பத்தி சொல்றியா? செம்ம மேட்ரு தான். வீடு வீடா போய் திண்ணை பிரச்சாரம் செஞ்சு கட்சியை வளர்ப்போம். எதிரணி அப்படி கிடையாது. வெறும் வாட்ஸ்அப், வெறும் பேஸ்புக், அங்கேயும் போய் கட்சியை வளர்க்கலாம். வளர்க்கிற மாதிரி வளர்ந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும். அதை முறியடிப்பது மிக முக்கியம். நம்ம ஆளுக்கே என்ன பிரச்சனைனா, ஒருவேளை அவன் வளர்ந்துட்டானோ அப்படின்னு ஒரு மண்ணும் கிடையாது. எதிர்வரும் தேர்தல்ல பல லட்சம் வாக்குகளில் மிகப்பெரிய அளவு வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய அளவில் நமது அருமை நண்பர் ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெறும் பொழுது எதிரணியர் மண்ணை கவ்வும் பொழுது எது உண்மை என்று நிச்சயமாக தெரியும். தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும்னு சொல்லி சொன்னேன். இப்பதான் நியூஸ்ல வந்துச்சு மட்டன் பிரியாணியாம. அதனால சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது. மகத்தான வெற்றி இந்த கோதைக்கு காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். இப்போ திருவள்ளூர் பாஜக வேட்பாளர் பத்தி பழைய வீடியோ ஒன்று பதிவாகி வைரல் ஆயிட்டு இருக்கு. அத பாத்தீங்களா? திருவள்ளூர் பாஜக வேட்பாளர் பாலகணபதி பத்தியா? ஓ, இவரா? பாஜக பெண் நிர்வாகி சசிகலா புஷ்பாவுக்கு பட்ட பகலியே பாலியல் தொந்தரவு கொடுத்தவராச்சே. கரெக்டா சொன்னீங்க தம்பி. பாஜக மாநில பொதுச் செயலாளராக இருக்கிற பாலகணபதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பட்ட பகல்ல சசிகலா புஷ்பா அவர்களுக்கு பாலியல் இம்சை கொடுத்த காட்சி தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. சொந்த கட்சி பெண் நிர்வாகிக்கு இப்படி பாலியல் தொந்தரவு கொடுக்கிற நபருக்கா மக்களவை தேர்தலில் போட்டியிட சீட்டு கொடுக்கணும்னு இப்ப அந்த கட்சிக்குள்ளேயே முணுமுணுப்பு எழுந்திருக்குது. பாஜக வேட்பாளர்களோட லட்சணம் இப்படிதான் இருக்கும். இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பிரச்சாரத்துல கலக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தீவிர பிரச்சாரத்துல இறங்கிட்டாரு. சத்தியமா அடிச்சு சொல்றேன், அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் தான் அவர் பேசியிருக்காரு. சத்தியமா அடிச்சு சொல்றேன், இந்தியா லெவல்ல ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டரா வரப்போறாரு. இந்தியா கூட்டணியிலே ஜெயிக்க போது உறுதி. சவுத்துல மொத்தம் ஆந்திராவில இருந்து கேரளா வரைக்கும் 130 பாராளுமன்ற தொகுதி இருக்கு. ஒரு சீட்ல கூட பிஜேபி ஜெயிக்காது.
வடகிழக்கு மாநிலங்கள்ல 33 சீட் இருக்கு, ஒரு சீட்ல ஜெயிக்காது. தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி உட்பட 40 திமுக கூட்டணியிலே ஜெயிக்க போகுது. உத்தரப்பிரதேச நம்புறாங்க, உத்தரப்பிரதேசத்திலே நம்ம 50 சீட்டு ஜெயிப்போம் இந்தியா கூட்டணி. எம்பி வேட்பாளரா போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படலன்னு தான் காங்கிரஸ் கட்சியில சட்டமன்ற உறுப்பினரா இருந்த விஜயதாரணி பாஜகவுல சேர்ந்தாங்க. ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை நிறுத்தி பாஜக அவர்களுக்கு பட்டநாமம் போட்டுருச்சு. விலவங்கோடு தொகுதி இடைத்தேர்தல்ல கூட அவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படல. ஏறி வந்த ஏனிய எட்டி உதைச்சா இப்படிதான் நடக்கும். சரி தம்பி, அந்த தூக்கம் பிரச்சனையை சரி பண்ற டாக்டரோட போன் நம்பரை கொடுங்க, நானும் அவர்கிட்ட பேசுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க அவர்கிட்ட போனீங்க? எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, அதை சரி பண்ணலாம் தான் டாக்டர் கிட்ட போனேன். இப்போ அந்த வியாதி சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. தூக்கத்துல நடக்காம எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்ச இடமா பார்த்து உட்காருங்கன்னு டாக்டர் சொன்னாரு, அதனாலதான். சரி, ராத்திரியில எங்க போய் உட்காருவீங்க? சார், எனக்கு நைட் டியூட்டி, அதனால நான் பகல்ல தான் தூங்குவேன். பகல்ல தூங்குவீங்களா? இப்ப தூங்காம இருக்கீங்களே? இல்லங்க, நல்லா பாருங்க, நான் தூங்கிட்டு தான் இருக்கேன். என்ன தூக்கத்துல நடக்காம இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆஹா, இது என்னடா புது மாதிரியா இருக்கு. அந்த டாக்டர் நம்பர்லாம் வேணாம் தம்பி, நீயே வச்சுக்க. சொல்லக்குட்டி, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பிடுவோம். அதாகப்பட்டது மகாஜனங்களே,